அனைவருக்கும் வணக்கம். உண்மையாலுமே அர்ச்சனா அப்பா வெரி ஜீனியஸுங்க. அப்பா அவர் பேசுறது இப்போ லைவ்ல பேசினாரு. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவர் பேசுனதை கேட்டு அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க. அப்பா அப்படி பேசினாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா விசித்ராமாட்ட சொன்னார், அதாவது நம்மளுக்கு ஒருத்தவங்க நன்றி செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம மறக்கவே கூடாது. நம்மளுக்காக ஒரு துரும்பு எடுத்து போட்டால் கூட அந்த நன்றியை நம்ம மறக்கக்கூடாது. ஆனால் என் மகன் அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களை தவறாக சொல்லிட்டேன், நல்ல விதமாக கூட சொல்லியிருக்கலாம். அதனால நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி ஐயோ அவர் பேசுனதை பார்த்தாலே எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க. சூப்பராக பேசுகிறாரு. அப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா அவங்களும் விசித்ராவும் இல்லை சார் வேணாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்பா பேசுனது சூப்பராக இருந்துச்சு. இந்த கேமில் நீங்கள் அதிகமாக வன்மத்தை காட்டுறீங்க, அதிகமாக சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மற்ற விஷயமெல்லாம் பேசிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பேசினாரியா. இந்த அர்ச்சனா மாதிரி சரி வேணா விடுங்க, திருப்பி எதுக்கு வன்மத்தை கேட்கணும். அவங்க அப்பாவே அர்ச்சனா சார்பாக நான் மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி மன்னிப்பே கேட்டார். நீங்கள் வேணால் லைவில் அதை பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு தெரியும். பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. அர்ச்சனாட்ட விசித்ராட்ட மன்னிப்பு கேட்டது, அர்ச்சனா அப்பா கேட்டது எனக்கே ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சுங்க. சார் சூப்பர். நீங்களும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.